கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே. எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா, 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு உங்க 5.25 லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க. அதுலயே 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிருச்சு. அது கோவிலுடைய சொத்து. இரண்டாவது, கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும், அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் கட்டணம் வாங்குறோம். அவங்ககிட்ட வருடம் நாம அவங்க கிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம். பல இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லோரும் இணைந்து, அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறா போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல வாடகையே வரல. முதல்ல அதை பிடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ₹1 ₹2 வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல இடமெல்லாம் இருக்கு. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும். பட் என்னுடைய கருத்து, இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி திமுகவோட சர்வே முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? நான் சர்வே பார்க்கலானே. அவர் சர்வே முடிவு வந்துருச்சானே? எதுக்குன்னே சர்வே பண்றாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க? மக்கள் மனசுல கோபம் இருக்கு. மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க. யாரு ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர, மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே ஒரு கிராமத்துல 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வேகமா குணமடைந்து வரணும். அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அரசியல்ல ஜொலிப்பது கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் அரசியல் மிக உயர்த்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சிவப்பான் கூட தெரியாதுங்கன்னா, என்னை அந்த வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்கு வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்க யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும். மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க.